திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு அடித்திருக்கிறது ஜாக்பாட். திமுக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெறுகிறதா தேமுதிக? திமுகவுக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்டே நெருக்கடி கொடுக்கிறார் திருமதி பிரேமலதா அவர்கள். உத்தேச பட்டியலை பார்க்கலாம் இந்த காணொளி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது என்று வெளியான ஒரு உத்தேசமான பட்டியலை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 4 முனை போட்டிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு தற்போது இருக்கிறது. இன்று வரை 4 முனை போட்டி. ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று என்டிஏ அதாவது அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, மற்றொன்று தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அடுத்தபடியாக தாவேகா புதிதாக வந்துள்ள ஒரு கட்சி. ஆக மொத்தம் 4 முனை போட்டி தற்போது தமிழகத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் தேமுதிக நீண்ட நாட்களாக கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடாமல் கடத்தி கொண்டே இருந்தார்கள். தற்போது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் தேமுதிகவுடைய இன்றைய தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் சந்தித்து திமுக கூட்டணியில் நாங்கள் இணைந்து விட்டோம் என்கிற தகவலை உறுதிப்படுத்தியதில் தொடங்கியே தமிழக அரசியல் களம் மேலும் விறுவிறுப்பாக மாற்றியிருக்கிறது. இந்நிலையில் தேமுதிக மற்றும் திமுக தொடர்பான கூட்டணி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தேமுதிக 20 தொகுதிகள் அடங்கிய ஒரு பரிந்துரை பட்டியலை திமுகவிடம் கொடுத்துள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20 தொகுதிகள்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் அதை நம்ம நெருக்கமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 20 தொகுதிகளுக்குள்ள எங்களுக்கு ஒரு தொகுதிகளுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுல எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்ப அதையும் ஃபில்டர் பண்ணி பாக்குறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 7+1 என்ற அடிப்படையில தொகுதிகளை கேட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. அதிலிருந்து இந்த 7+1 என்ற தொகுதிகளின் வீதம் தேமுதிகவுக்கு வழங்கப்படும் என்றும் திமுக தரப்பும் ஓரளவுக்கு ஒரு உறுதியான ஒரு தகவலை கொடுத்துள்ளதாகவும் மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தேமுதிக கேட்ட தொகுதி எது, இந்தந்த தொகுதிகள்ல எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்ப அவங்க கேட்ட தொகுதி எதுவாக இருக்கு அப்படின்னு பார்த்தா குறிப்பா சில முக்கியமான தொகுதிகள்ல கும்மிடிப்பூண்டி. ஏற்கனவே கும்மிடிப்பூண்டி என்பது தேமுதிகவுக்கு ஒரு சாதகமான களமாக கடந்த காலங்கள்ல இருக்கிறது. அந்த வகையில கும்மிடிப்பூண்டி, அதை தொடர்ந்து விருகம்பாக்கம், பல்லாவரம், கேவிக்குப்பம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, விருதாச்சலம் மிக நெருக்கமான ஒரு இடம் தேமுதிகவுக்கு. கடலூரும் கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கு நெருக்கமான இடம். நெய்வேலி, சேலம் தெற்கு, சிங்கநல்லூர், கோவை வடக்கு, மதுரை சென்ட்ரல், மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், சாத்தூர், விருதுநகர், சிவகாசி ஆகிய தொகுதிகளை இந்த தொகுதியில் அடங்கிய ஒரு பட்டியலை திமுகவிடம் கொடுத்துள்ளதாக ஒரு தகவல். அதே போல 7 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பாக பட்டியலும் தயாராக இருக்கிறது. அதே போல 7 பேர் போட்டியிடுவதற்கான ஒரு வேட்பாளர் பட்டியலும் தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதில் பிரேமலதா, விஜயகாந்த், ரிஷிவந்தியம், விருதாச்சலம் ஆகிய ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடலாம் என்றும், அதை தொடர்ந்து விஜய பிரபாகரன் சிவகாசி அல்லது விருதுநகரில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும், விருகம்பாக்கத்தில் பார்த்தசாரதி அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. மேலும் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன் விழுப்புரம் அல்லது விக்கிரவாண்டியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும், பல்லாவரத்தில் முருகேசனுக்கும், பாப்பிரெட்டிப்பட்டியில் இளங்கோவனுக்கும், சேலம் தெற்கில் அழகாபுரம் மோகன்ராஜுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகக்கூடும். அப்போது நாம் இந்த தகவலை எல்லாம் நாம் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்.
இந்த தகவல் என்பது கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரு தகவல். இப்படி இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கான ஒரு நெருக்கமான தகவலை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திமுகவுடனான தேமுதிக கூட்டணியானது தொகுதி பங்கீடை கிட்டத்தட்ட பேசிட்டு தான் உங்க கூட்டணிக்கு வந்திருப்பாங்க அப்படின்றதும் பலருடைய கருத்தாக இருக்கிறது. கூட்டணியில் இணைந்த பிறகு நம்ம சீட்டெல்லாம் பேசலாம் என்பதை விட தேமுதிக எத்தனை சீட் அப்படின்றத பேசிட்டு தான் திமுகவோட கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதும் நாம் முக்கியமான ஒரு குறிப்பாக பார்க்க வேண்டும். தொடர்ந்து தேர்தல் தொடர்பான அப்டேட்களை பெறுவதற்கு கிங் சமூக ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.